வணக்கம். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இருப்பதற்கு தகுதியே இல்லை, உடனடியாக பதவியில் இருந்து பறிக்க வேண்டும் என்று திமுகவிற்குள் உட்கட்சி மோதல். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தற்பொழுது உதயநிதி தான் இதற்கு முழுவதுமான காரணம். நாங்கள் ஏற்கனவே படிச்சு சொன்னோம், துணை முதல்வராக உதயநிதியை பொறுப்பேற்க வேண்டாம், அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை, ஒரே ஆண்டில் அமைச்சர், 2வது ஆண்டு முடிவிற்குள் துணை முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தீர்கள். தற்பொழுது மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்து விட்டார்கள் என்று கடுமையான கோபத்தில் ஸ்டாலின் அவர்களிடம் முறையிட்டு வருகிறார்கள். இப்பொழுதும் கூட எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் இருந்தால் மக்கள் மீண்டும் குடும்ப அரசியல் தான் ஸ்டாலின் செய்கிறார் என்று மிகவும் மோசமான முறையில் செயல்படுத்துவார்கள். மக்களின் கருத்துக்கள், இளம் தலைமுறையினான ஜென்சி பசங்க, இளம் தலைமுறையினர்களுக்கான அரசியலை நாம் உருவாக்கவில்லை என்றால் குடும்ப அரசியல் பின்னணியில் திமுக இருப்பதாக கூறி மக்கள் முழுவதுமாக திமுகவை வெறுத்து விடுவார்கள். எதிர்க்கட்சி தலைவராக நிச்சயம் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்களை பொறுப்பேற்க வையுங்கள். இல்லை என்றால் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நீங்களே வெற்றியடைந்து சட்டசபைக்குள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்கள் என்ற கோரிக்கைகளை திமுகவின் நிர்வாகிகள் முன்வைத்து வருகிறார்கள். குடும்ப அரசியலை நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் ஊக்குவிக்க கூடாது. கலைஞரே உங்களை எப்படி முதல்வராக துணை முதல்வராக பொறுப்பேற்க வைத்தார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் என்பதையும் திமுகவின் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். நீங்கள் மேயராகவும் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் பல ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் கட்சியின் தலைவராக இன்று பொறுப்பேற்றுள்ளீர்கள் என்பதையும் தற்பொழுது திமுகவின் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். உதயநிதி அவர்களுக்கு பிறகு அவரது மகன் இன்பநிதி அவர்களுக்கும் தற்பொழுதே துணை முதல்வர் என்ற பட்டம் திமுகவில் பேசப்பட்டதும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மேடைகளில் பேசியதும் தான் தற்பொழுது இளம் தலைமுறையான ஜென்சி பசங்க திமுக கோபாலபுர குடும்பத்தின் ஆட்சியை முடிவு கட்ட வேண்டும் என்று கூறி வாக்குகளை முழுவதுமாக தாவேகாவின் பக்கம் செலுத்திவிட்டார்கள். இன்னும் 25 ஆண்டுகள் தாவேகாவின் ஆட்சியே நடக்கும் என்பதையும் தற்பொழுது நேரடியாக கூறிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, தென்காசி மாவட்டத்தில் 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூடுவதற்கு ஒட்டுமொத்தமாக கனிமவளத்துறை அமைச்சர் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். கன்னியாகுமரியில் 2 கல்குவாரிகளை மூடுவதற்கு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் செய்த தவறுகள் ஒவ்வொன்றும் வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிறது. அளவுகளை மீறி கல்குவாரிகளில் மணல்களையும் கற்களையும் பாறைகளையும் உடைத்து வேறு மாநிலங்களுக்கு கடத்துவதற்கு எவ்வளவு ஊழல்களை செய்தார்கள் என்பதையும் வெள்ளேறிக்கையாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் தற்பொழுது வெளியிட போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு KN நேரு மற்றும் துரைமுருகன் இவர்களது பெயரும் அடிபட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 99% ஊழல்தான். அது மட்டுமல்ல, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியதற்கு என்ன காரணம்? கடன் வாங்கி மக்களுக்கு நல்லதை செய்தீர்களா, உங்களது சொத்துக்களை பெருக்கினீர்களா என்ற கேள்விகளையும் ஆளும் கட்சியான தாவேகா கேட்க ஆரம்பித்து விட்டது. புதிதாக ஸ்டாலினுக்கு ஒரு தலைவலி. பிசிகாவும் முஸ்லிம் லீக்கும் இடதுசாரிகளும் தாவேகாவை 5 ஆண்டுகள் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம், ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு கிடையாது என்பதை ஸ்டாலினுக்கு எதிராக அந்தர்பல்ட்டியும் அடித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இடதுசாரியின் கட்சியின் முக்கியமான தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்ன வாக்குறுதிகள் 545 வாக்குறுதிகளை ஒரே ஆண்டில் நிறைவேற்றினாரா? கிடையாது. அவர் சொன்ன வாக்குறுதிகள் 25% 5வது ஆண்டில் தான் நிறைவேற்றினாரே தவிர முழுவதுமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை முதல் 30 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்விகளையும் இடதுசாரிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் மட்டுமல்ல, திமுகவின் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது பேசியிருப்பது வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளை விஜய் அவர்கள் முழுவதுமாக பூர்த்தி செய்வார். அது மட்டுமல்ல,
வரக்கூடிய இடைத்தேர்தலான 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நிச்சயம் இந்த 6 மாதங்களுக்குள் நடைபெறும். அதில் திமுக போட்டியிட்டால் திமுகவின் அங்கம் வகித்த கூட்டணி கட்சிகள் ஆதரவுகளை கொடுக்காது. அந்த 5 தொகுதிகளில் 5லும் விசில் சின்னமே வெற்றியடைந்து மீண்டும் 113 தொகுதிகளுக்கு மேலாக தன் வசம் வைத்துக்கொள்ளும். இதனால் தனி பெரும்பான்மையை பக்கம் நெருங்கும் என்ற சூழலும் உருவாகியுள்ளது. மேலும் திமுக எப்படி எம்ஜிஆர் காலத்தில் கருணாநிதியால் ஆட்சி அமைக்க முடியாமல் திணறினாரோ அதேபோல் ஸ்டாலின் அவர்களும் தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக விஜய் அவர்களை ஏன் பகைத்து கொண்டோம், அன்று விஜய் அவர்கள் முதல் மேடையிலேயே பேசியிருப்பார், என்னை ஏன் பகைத்து கொண்டோம் என்று திமுக ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் என்பதை அப்பொழுது பேசியிருப்பார். ஆனால் அதுதான் தற்பொழுது நடக்கிறது. ஏனென்றால் திமுகவின் மாஜி நிர்வாகிகளுக்கு உறக்கமே இல்லையாம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊழல்களையும் வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற தாவேகாவின் அரசால் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சியாக இனி தொடர்ந்தால் அதை வைத்தும் குடும்ப அரசியலை மேற்கொண்டு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்களிலும் திமுக படுதோல்வியை தழுவும். இதனால் திமுக நிச்சயம் மக்கள் மத்தியில் இருந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படும். அப்படி புறக்கணிக்கப்பட்டால் தனியார் நிறுவனங்களிடம் பெற்ற ஒட்டுமொத்தமான மாதம் வரக்கூடிய அந்த கமிஷன் பணமும் அவர்கள் நிறுத்துவார்கள். ஏற்கனவே பல இடங்களில் பணங்கள் நிறுத்தப்பட்டது. பல தனியார் நிறுவனங்கள் இவர்கள் பணம் கேட்பதாக புகார்களும் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் திமுக எதிர்கால அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. உதயநிதி அவர்களது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறிக்க வேண்டும். அவருக்கு இந்த பதவி தகுதி இல்லாதது. மக்கள் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து பேச வந்துவிட்டார்கள். இனியும் மக்களுக்கு நன்மையான விஷயங்களையும் சாதி சமய சனாதான போன்ற பிரச்சனைகளில் மக்களிடம் எடுத்துரைப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த தேர்தல் முழுவதுமாக எந்த ஒரு சமூக சாதி மத அடிப்படையில் வாக்குகளை செலுத்தவில்லை. இதை ஸ்டாலினும் உதயநிதியும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மன்னராக உங்களது மகனுக்கு இளவரசாக பட்டம் சூட்டினால் மட்டும் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தால் இந்த தேர்தலை போல பல தேர்தல்களில் நீங்கள் தோல்வியை மட்டும்தான் தழுவீர்கள் என்று தாவேகாவின் முக்கிய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் பதவிற்கு உதயநிதி அவர்கள் சரியானவரா என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் தாவேகாவிற்கு தற்பொழுது கூடுதலாக மக்களின் ஆதரவுகள் இருப்பதாக திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உதயநிதியை அந்த பதவியிலிருந்து நீக்கி தங்கம் தென்னரசிற்கோ அல்லது KN நேருவிற்கோ அல்லது நீங்களே இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்து சட்டசபைக்கு செல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கும் திமுக தள்ளப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடுவாரா? நிச்சயம் போட்டியிட மாட்டார். ஏனென்றால் சொந்த தொகுதியிலேயே தோல்வியடைந்த ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு இடைத்தேர்தலில் தோல்வியடைந்தால் அந்த அவமானம் நிச்சயம் தலைவர் என்ற பதவிக்கு மிகவும் சிக்கலாக மாறிவிடும். நண்பர்களை இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.